செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு புதுவிதமான கதையை நம்ம பார்க்க போகிறோம். என்ன கதை தெரியுமா? தென்னாலிராமனுடைய கதை. சரி வாங்க, கதை என்னன்னு பார்க்கலாம். கதையோட தலைப்பு தென்னாலிராமனும் திருடர்களும். ஒரு நாள் இரவு நேரத்தில் தென்னாலிராமன் வீட்டிற்கு வெளியே சும்மா நடந்து கொண்டே இருந்தாராம். திடீர்னு ஒரு பக்கமாக ஒரு சத்தம் வரதை கவனித்தார். எட்டி பார்க்கும்போது 3 திருடர்கள் அங்கே பதுங்கி இருக்கிறத பார்த்துட்டார். இவருக்கு தெரிஞ்சிருச்சு இவருடைய வீட்டில் திருட தான் வந்திருக்காங்கன்னு. அதனால் தென்னாலிராமன் புத்திசாலி இல்லை, அதனால் என்ன பண்ணார், ஒரு திட்டம் தீட்டினார். என்ன திட்டம்னா, அவரோட மனைவி கிட்ட போயிட்டு சத்தமாக பேசினார். என்ன பேசினாருன்னு தானே யோசிக்கிறீங்க? இருங்க சொல்லுறேன். நம்ம வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் இந்த பெரிய பெட்டியில் எடுத்து வச்சு இந்த கிணத்துக்குள்ளே நம்ம போட்டு வைக்கலாம். யாருக்கும் அது தெரியாது, அங்கே தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அவருடைய மனைவி கிட்ட அவர் சொல்லுறாரு. கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெட்டிக்குள்ள பெரிய பெரிய கல் மண் எல்லாத்தையும் போட்டுட்டு தூக்க முடியாமல் எடுத்து ஒரு கயிறில் கட்டி கிணத்துக்குள்ளே போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பித்தார். உடனே திருடர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்காக திருடுறதுக்கு தானே அவங்களும் வந்தாங்க. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு நைட்டு இரவு முழுக்க கிணத்துல இருக்கிற தண்ணீரை எடுத்து எடுத்து ஊற்றி ஊற்றி பெட்டியை எடுக்க முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க தண்ணி ஊற்றி ஊற்றி வழியாக அந்த பெட்டியை மேலே தூக்கிட்டாங்க. தூக்கி அதை திறக்கும் போது தான் தெரியுது, அதுக்குள்ளே நகையும் இல்லை, பணமும் இல்லை. அதுக்குள்ளே ஃபுல்லாக, நீங்கள் சொல்லுங்கள் குட்டீஸ், என்ன இருந்தது? ஆமாம், கரெக்டு, மண் கல் எல்லாம் இருந்ததும் அவங்களுக்கு சரியான கோபம் வந்தது. காலை நேரம் ஆயிடுச்சு. அவங்க இரவு நேரம் தொடங்கி காலை நேரம் வரை இந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி அந்த பெட்டியை எடுக்க ஆரம்பித்தாங்க. காலையில் ஆனதும் தென்னாலிராமன் வெளியே சிரிச்சிட்டே சொன்னார், ரொம்ப நன்றி திருடர்களா, என்னுடைய தோட்டத்திற்கு இரவு முழுக்க தண்ணீர் பாய்ச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் திருடர்கள் வெக்கப்பட்டு ஓடிட்டாங்க. அவர் பார்த்தீங்களா, புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாரு. ஸோ குட்டீஸ், நம்மளும் என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமாக யோசித்து நடந்துக்கணும். இந்த கதையோட நீதி, புத்திசாலித்தனத்தால் பல பிரச்சனைகளை சண்டை இல்லாமலே தீர்க்கலாம். ரொம்ப நன்றி. நாளை இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்.